என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்டர் செக்ஷன் 45 அது நினைச்சா ஒருத்தர் மீது குற்றம் இருக்கிறது என்று நினைத்த விசாரணைக்கு அழைத்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி சிறையில் வச்சிடலாம். விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னாலும் அவருக்கு எதிரான ஆதாரங்களில் இருக்கின்றன என்று நீதிமன்றத்தில் அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் அவருக்காக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் பேசும்பொழுது சொன்னார், அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது கெஜ்ரிவாலை கைது செய்யக்கூடிய உரிமை அதிகாரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கிறது, ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அவனுக்கு சட்டத்தினுடைய எந்த நிவாரணமும் கிடைக்காது. அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால், அதிகாரத்தில் இருந்தவர்களாக இருந்தால் அது வேறு கதை. எதிர்கட்சிகளுக்கு ஒரு அளவுகோல், ஆளுங்கட்சிக்கு ஒரு அளவுகோல். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இந்தியாவினுடைய சட்ட நீதி வரலாற்றில் பெரும் கரையாக நீடிக்கிறது, தொடர்கிறது. எடுத்துக்காட்டாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் மோடியினுடைய சாதியை குறித்து அவதூறாக பேசினார் என்றுதான் சொல்லி அவதூறு வழக்கை போட்டார்கள். ஆனால் கைது செய்யப்படவில்லை. அந்த அவதூறுக்கு அது உறுதி செய்யப்பட்டால் 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை என்று சொல்லி அதன் மூலம் அவருடைய பதவி பறிப்பே நடந்துச்சு. ஆனா அவர் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டது. கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் தான் அவருடைய அவதூறு வழக்கு தொடர்பான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் மூலம் அவர் பறிக்கப்பட்ட அவருடைய நாடாளுமன்ற பதவி மறுபடியும் திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்கிறார். எனவே கைது செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் அவதூறு வழக்குகளை பொறுத்தவரை இல்லை. காலை எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு காதலர்களோ இல்ல கணவன் மனைவியோ கூட அமர்ந்து சாப்பிடுவதோ அல்லது ஏதோ ஒன்று அவர்களுக்கு எதிரான ஒரு வன்மம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டால் அவர்கள் காரில் கூட கஞ்சா இருந்ததுன்னு சொல்லி 2 பேரையும் கூட சிறைப்படுத்தலாம். அங்க என்ன கஞ்சா வச்சிருந்தாங்க, நாங்க தான் பிடிச்சோம் அப்படின்றது. சோ அது இல்லைன்னு நிரூபிச்சா அது பிடிச்ச காவலர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை. சோ பொய் வழக்கு போட்டதற்காக தண்டனை ஏதும் இல்லாத இந்த ஒரு நாட்டில் அப்படி பொய் வழக்கு போடுவதற்கான ஒரு வாய்ப்பு சட்டத்தின் வாயிலாக ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தி அதை ஒரு பழிவாங்க கருவியா வழிமுறையாக காவல்துறையும் அரசியல்வாதிகளும் அரசும் கடைபிடித்து வருவது ஏற்கத்தக்கதல்ல. பேராசிரியர் சாய்பாபா ஆந்திராவை சேர்ந்த அவர் ஒரு மிகச்சிறந்த மனித உரிமை போராளி. ஆனால் கால்கள் விளங்காதவர். ஒருவருடைய துணையுடனேயே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் 10 ஆண்டு காலம் அவரை சிறையில் வைத்து அவர் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத நிலையில் அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் வலிமையாக ஆதாரத்துடன் காவல்துறையால் எடுத்து வைக்க முடியாத நிலையில் உச்சநீதிமன்றம் அவரை விடுவித்தது. அவர் சொன்னார், 10 ஆண்டு காலத்திற்கு மேலான ஒரு இழப்பு எனது உடலிலும் மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் பேராசிரியர் சாய்பாபா. அப்படி பலரும் இப்படி இந்த மாதிரி சிறைப்படுத்தப்பட்டு ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி இடத்துல இருந்து வச்சுட்டாங்க, மாவோயிஸ்டுகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, அவர்கள் அனுப்பிய கடிதம் இங்கே நாங்கள் கைப்பற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட் போட்டுடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரோஸ்டல் செய்திகள் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் காவல் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே அந்த பாலியல் உறவு குறித்து தகாத தகவல்களை எல்லாம் சொல்லியிருந்தார், அவதூறு செய்திருந்தார் என்கின்ற அடிப்படையில் 2 பிரிவுகளில் ஒரு வழக்கு. மற்றொன்று, அவர் பயணித்த காரில் இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக அவர் மீது மற்றொரு வழக்கு தமிழக காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று தேனியில் அதிகாலை கைது செய்யப்பட்டு அவர் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்பட்டு நீதிபதி முன் நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு இப்பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சர்ச்சையை பொறுத்தவரை அடிப்படையில் சவுக்கு சங்கர் ஒரு இணையதளத்தில் காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் பெண் காவலர்களுக்கு இடையிலான அந்த உறவு குறித்து தவறாக பேசியது, அவதூறாக பேசியது ஆகியதையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் சட்டத்தினுடைய பார்வைக்கும் நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்பட்டதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் பயணித்த காரில் கஞ்சா இருந்ததாக கூறி அவரோடு பயணித்த பிரபு, ராஜரத்னம் ஆகிய 2 பேரையும் சேர்த்து 3 மீதும் போதைப் பொருள் கடத்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது
கண்டனத்துக்குரியது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவதூறு வழக்கை பொறுத்தவரை ஒருவர் மீது அவதூறு வழக்கை போட்டுவிட்டு அதன் பிறகு நீதிமன்றத்தில் அந்த வழக்கை சந்தியுங்கள் என்று சொல்லி அவரை உடனடியாக பிணையில் சொந்த பிணையிலேயே விடுவிக்கலாம். அது பிறகு நீதிமன்றத்தில் நிரூபணமானால் அதற்குரிய தண்டனையை அவர் சந்தித்தாக வேண்டும். அது வேறு. அதற்கே கைது செய்வதை நான் கண்டிக்கின்றேன். ஏனென்றால் பத்திரிகையாளர் என்பதை மட்டுமல்ல, எடுத்துக்காட்டாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் மோடியினுடைய சாதியை குறித்து அவதூறாக பேசினார் என்றுதான் சொல்லி அவதூறு வழக்கை போட்டார்கள். ஆனால் கைது செய்யப்படவில்லை. அந்த அவதூறுக்கு அது உறுதி செய்யப்பட்டால் 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை என்று சொல்லி அதன் மூலம் அவருடைய பதவி பறிப்பே நடந்துச்சு. ஆனா அவர் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டது. கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் தான் அவருடைய அவதூறு வழக்கு தொடர்பான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் அவர் பறிக்கப்பட்ட அவருடைய நாடாளுமன்ற பதவி மறுபடியும் திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்கிறார். எனவே கைது செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் அவதூறு வழக்குகளை பொறுத்தவரை இல்லை. ஆனால் கைது செய்து சிறையில் தள்ளலாம் என்பதுதான் போதைப்பொருள் தடுப்பு சட்டம், நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்படி ஒருத்தரை மேலே அவதூறு செய்யணும் அப்படின்னம்னா, கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வழக்கை போட்டு நீண்ட காலம் சிறைப்படுத்துவதற்கான ஒரு வேலை இந்த நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே வருகிறது. இது ஒன்றும் புதிதல்ல, நீண்ட காலம். இதில் அப்பாவிகள் பலரும் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். 1.5 வருடம் 2 வருடம் என்று பிறகு அவர்கள் நிரூபித்தவுடன் தான் வெளியில் வர முடியும். அப்படியான ஒரு இது. அதுவும் அவர்கள் எவ்வளவு குவான்டிட்டி அளவை காட்டுகிறார்களோ அதுக்கு கமர்ஷியலா அது கொண்டு போனாங்கன்னு சொன்னா அவங்க அதை நிரூபிக்கிற வரைக்கும், எதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் சிறையிலிருந்து வர முடியாது. ஜாமீனும் அவ்வளவு சாமானியமா கிடைக்காது. ஸோ இந்த வழக்கை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் மீது இப்படியான இந்த கஞ்சா கடை வைத்திருந்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை சொல்லி சிறையில் அடைத்திருப்பதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். யார் எதை செய்வார் என்கின்ற ஒரு அணுகுமுறை உண்டு, காவல்துறைக்கு தெரியாததல்ல. அதுவும் இப்படி கஞ்சாவை வைத்திருந்தார் என்று சொல்லி ஒருத்தரை சிறையில் அடைப்பது, சிறையில் தள்ளுவது என்பது அனுமதிக்கப்பட்டால் அது யார் மீது வேண்டுமானாலும் பாயலாம், யாரை வேண்டுமானாலும் சிறைப்படுத்தலாம். காலை எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு காதலர்களோ இல்லை கணவன் மனைவியோ கூட அமர்ந்து சாப்பிடுவதோ அல்லது ஏதோ ஒன்று அவர்களுக்கு எதிரான ஒரு வன்மம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டால் அவர்கள் காரில் கூட கஞ்சா இருந்ததுன்னு சொல்லி 2 பேரையும் கூட சிறைப்படுத்தலாம். அங்க என்ன கஞ்சா வச்சிருந்தாங்க, நாங்க தான் பிடிச்சோம் அப்படின்றது. ஸோ அது இல்லைன்னு நிரூபிச்சா அது பிடிச்ச காவலர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை. ஸோ பொய் வழக்கு போட்டதற்காக தண்டனை ஏதும் இல்லாத இந்த ஒரு நாட்டில் அப்படி பொய் வழக்கு போடுவதற்கான ஒரு வாய்ப்பு சட்டத்தின் வாயிலாக ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தி அதை ஒரு பழிவாங்க கருவியா வழிமுறையாக காவல்துறையும் அரசியலும் அரசியல்வாதிகளும் அரசும் கடைபிடித்து வருவது ஏற்கத்தக்கதல்ல. இந்த நிலை நீடித்தால், ஏனென்றால் இது எவ்வளவு காலம் நடக்கின்றது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த நடன நிகழ்ச்சி பார்ட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில ஷாருக் கானுடைய மகன் கலந்து கொண்டார். அங்கே போதைப் பொருள் பரிமாறப்பட்டது. அப்பொழுது அவரும் போதைப் பொருளை கையாண்டிருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி ஒரு வழக்கை போட்டு அவரை எவ்வளவு நாள் அடைக்கழித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். கடைசியில் அவர் மீது அவர் போதைப் பொருள் வைத்திருந்ததாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவர் விடுவிக்கப்பட்டார். அதற்காக ஷாருக் கான் எவ்வளவு போராடி இருப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் ஷாருக் கானுடைய மகன் அவ்வாறு அந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் பார்ட்டிக்கு போனவரை பிடிச்சி உள்ள போடுறாங்க? ஏன்னா ஷாருக் கான் ஒரு முஸ்லீம்.
எனவே இப்படி போட்டு தூக்கி உள்ள வச்சுட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இவர்களுக்கும் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கும் தொடர்பு உண்டு என்று சொல்லி பல மனித உரிமை போராளிகளை நீண்ட காலமாக சிறையில் அடைத்திருக்கிறது மோடி அரசு. அப்படி சிறையில் அடைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் வந்தார் பேராசிரியர் சாய்பாபா. ஆந்திராவை சேர்ந்த அவர் ஒரு மிகச்சிறந்த மனித உரிமை போராளி. ஆனால் கால்கள் விளங்காதவர். ஒருவருடைய துணையுடனேயே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் 10 ஆண்டு காலம் அவரை சிறையில் வைத்து அவர் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத நிலையில், அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் வலிமையாக ஆதாரத்துடன் காவல்துறையால் எடுத்து வைக்க முடியாத நிலையில் உச்சநீதிமன்றம் அவரை விடுவித்தது. அவர் சொன்னார், 10 ஆண்டு காலத்திற்கு மேலான ஒரு இழப்பு எனது உடலிலும் மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் பேராசிரியர் சாய்பாபா. அப்படி பலரும் இப்படி இந்த மாதிரி சிறைப்படுத்தப்பட்டு ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. மாவோயிஸ்டுகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, அவர்கள் அனுப்பிய கடிதம் இங்கே நாங்கள் கைப்பற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட் போட்டுடுச்சு அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு பாதிரியார் அங்கேயே இறந்தாரு சிறையிலேயே. இப்படிப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கெல்லாம் இடம் கொடுப்பது சட்டபூர்வமான நடவடிக்கைகளில் ஆதாரம் இல்லாமல் அதனை முன்னெடுப்பதுதான். இப்பொழுது இடியை வைத்து முன்னெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய பாஜகவினுடைய நடவடிக்கைகள். அப்படித்தான் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு உள்ளே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். எந்த ஆதாரமும் இல்லை. அதற்கு முன்னால் சிசோடியா துணை முதலமைச்சராக இருந்த அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்த 2 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள். இவை அனைத்துக்கும் முன்ன அடிப்படை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்டர் செக்ஷன் 45 அது நினைச்சா ஒருத்தர் மீது குற்றம் இருக்கிறது என்று நினைத்த விசாரணைக்கு அழைத்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி சிறையில் வச்சிடலாம். விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னாலும் அவருக்கு எதிரான ஆதாரங்களில் இருக்கின்றன என்று நீதிமன்றத்தில் அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் அவருக்காக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் பேசும்பொழுது சொன்னார், அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது கெஜ்ரிவாலை கைது செய்யக்கூடிய உரிமை, அதிகாரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கிறது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ற கேள்வியை நீதிமன்றத்தை நோக்கி அவர் எழுப்பினார். Whether there is a necessity to arrest Kejriwal, leave alone the power to arrest him என்று சொல்லி அவர் வாதிட்டார். மனு சிங்வி வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் மனு சிங்வி அவர் வாதிட்டார். அப்போ இந்த நாட்டில் எல்லாம் என்ன நடக்கிறது, அதுவும் மோடி ஆட்சியில் பரவலா நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மனித உரிமைக்கு, அடிப்படை உரிமைகளுக்கு, இயற்கை நீதிகளுக்கு எதிரான கைதுகள். அப்படிப்பட்ட கைதாத்தான் சவுக்கு சங்கரையும் நான் பார்க்கிறேன். இதுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவதூறு தானே, அவர் சொன்னது பொய் தானே, அதை நிரூபிங்க கோர்ட்ல. எப்படி இவருக்கு தெரியும்? எப்படி அந்த அதிகாரி இந்த பெண்ணோட பேசினார்ன்றது தெரியும்? இது எப்படி நீ கண்டுபிடிச்ச என்பதை நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரியை அழைத்தார் என்கின்ற, அது வலுக்கட்டாயமாக தன்னை சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை மூலமே மேற்கொண்டார் என்பதற்காக வழக்கு நிரூபிக்கப்பட்டு 3 ஆண்டு கால சிறை தண்டனை. ஆனால் அவர் சிறைப்படுத்தப்படவே இல்லை. நன்றாக கவனிங்கள், நான் ஒரு ஒப்பீட்டை வைத்தே நான் சொல்லுகின்றேன். இதுவரை அவர் வெளியில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது என்ன இரட்டை நிலை? ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அவனுக்கு சட்டத்தினுடைய எந்த நிவாரணமும் கிடைக்காது.
அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால், அதிகாரத்தில் இருந்தவர்களாக இருந்தால் அது வேறு கதை. எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அளவுகோல், ஆளுங்கட்சிக்கு ஒரு அளவுகோல். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இந்தியாவினுடைய சட்ட நீதி வரலாற்றில் பெரும் கரையாக நீடிக்கிறது, தொடர்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது வழக்கு, நான் எப்பொழுதும் சொல்லுகின்றேன், கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதீர்கள். நாளைக்கு நீங்கள் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அது காவல்துறையின் மீதே பழி சேர்க்கும், கரை சேர்க்கும், கரையாகிவிடும். பஸ்வமி தேவையில்லை அது. எனவே வழக்கை ஆழமாக போடுங்கள், உடனடியாக விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், விசாரணை நடத்துங்கள், நீதிமன்றம் தண்டிக்கட்டும், பிறகு சிறையோ அபராதமோ அவர் கட்டட்டும். ஆனா இப்படி ஒரு வழக்கையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் பிறையில கூட விடுதலை பெற முடியாத அளவிற்கு அவர் கஞ்சா வைத்திருந்தார், போதைப் பொருள் வைத்திருந்தார் என்று நீங்கள் வழக்கு போட்டு சிறைப்படுத்துவது என்பது ஏற்கத்தக்கதல்ல. சட்ட நியாயத்தின் பார்வையில் பார்த்தால் அவசியமற்ற ஒரு செயலாகும், நடவடிக்கையாளர். எனவே தமிழக அரசு இதில் தலையிட்டு அவர் மீது மட்டுமல்ல, சபு சங்கர் மீது மட்டுமல்ல, பிரபு ராஜரத்தினம் அவர்கள் இருவர் மீதும் கூட உள்ளபடியே காவல்துறை ஆதாரத்துடன் கைப்பற்றியதற்கு எந்த ஆதாரமாவது இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். இல்லை என்றால் ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்த ஆட்சியிலும் வலிமையாக தொடர்கிறது என்றுதான் மக்கள் நம்புவார்கள். அது நல்லதல்ல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.